அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ராமச்சந்திரன் பாண்டியன், ஆர்வி வாஸ்து லிவிங் சேனலிலிருந்து வாஸ்து ஜோதிடம் குறித்து மிகவும் எளிய முறையில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் முதல் வீடியோவில் தண்ணீரின் தன்மை என்ன என்பது குறித்து பார்த்தோம். அது எப்படி நம்மை ஆளுமை செய்யும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். தண்ணீர் இருக்கும் இடத்துல தாங்க புல்லு பூண்டு புழு பூச்சி எல்லாமே உருவாகும். எல்லா கிரியேஷனுக்கும் நீர் தான் காரணம். அதனால் நீர் மனிதனுடைய கிரியேட்டிவிட்டிக்கு காரணமாகிறது. மைண்ட் கிளாரிட்டி, இன்ட்யூஷன், இனிஷியேட்டிவ், செல்ஃப் மோட்டிவேஷன், இது எல்லாத்துக்குமே நீர் தான் காரணம். இது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் மனிதனுடைய லைஃப்பில். மைண்டு தெளிவாக இருந்தால் தான் நம்ம எதை குறித்தும் யோசிக்க முடியும். புதிய புதிய ஐடியா வந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நமக்கு இன்ட்யூஷன் இருந்தால் தான் என்ன நடக்க போகுதுங்கிறது கொஞ்சமாவது தெரியும். லைஃப்பில் இனிஷியேட்டிவ்ங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருந்து வரணும். அந்த மைண்டு தாங்க க்ரியேட் பண்ணும். அந்த மைண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அன்பேலன்ஸாக இருந்தால் எதிர்மறையாக செயல்படும், எதிர்மறையாக யோசிப்பாங்க. என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பேருக்கு எதையும் யோசிக்கணும்னு கூட தோணாது. தலையில் எதையோ பாரத்தை தூக்கி வச்சது மாதிரி மந்தமாக இருக்கும். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, அது எது வேணுமானாலும் இருக்கலாம். மணி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாதிரி அட்ராக்ஷன், நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கலாம். நீங்கள் உருவாக்கிய டிசைன் பலரையும் அது இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பவராக இருக்கலாம். அதே உங்கள் மேலதிகாரி பார்த்துவிட்டு வாவ் வாட் அ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவி ஒருவர் மீது ஒருவருக்குள்ள ஈர்ப்பு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு உகந்த இடம். இளந்தம்பதியினருக்கு பெட்ரூமாக வருவது சிறந்தது. ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், புழு பூச்சி உருவாகக்கூடிய இடம் என்று. இது குழந்தை பேர் உருவாவதற்கு உதவி பண்ணும். மெடிக்கல் ரீதியாக ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் என்பதை கவனத்தில் கொள்ளணும். சப்ஸ்கிரைப், லைக், மறக்காமல் சொந்த பந்தங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.